தடய அறிவியல் துறையில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை அறிவியல் அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். தடய அறிவியல் துறையில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை அறிவியல் அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை அறிவியல் அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இளநிலை அறிவியல் அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தடவியல் துறை சார்பில் தடய அறிவியல் துறை சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடயவியல் அறிவியல் நிபுணர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பணி நியமன ஆணை வழங்குகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு தேர்வாணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தடய அறிவியல் நிபுணர்களுக்கு தற்போது முதலமைச்சர் அவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு தேர்வு வாரியத்தால் நடைபெற்ற இந்த தேர்தல் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களுக்கு தற்போது ஆணை பிறப்பித்து வருகிறார். தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் காலி பணியிடங்களை தமிழ்நாடு தேர்வு வாரியத்தின் மூலியமாக தொடர்ச்சியாக நிரப்பி வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தடய அறிவியல் துறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு தற்போது தேர்வு ஆணைகளையும் அதே போல அவர் வெற்றி பெற்றவர்களுக்கான பணி ஆணைகளையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.